ஓம் நம சிவாய. தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 20/12/2023 மார்கழி மாதத்தின் 4ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய தினம் முழுக்கவும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உத்திரட்டாதி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைய இருக்கின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு. ஆக நீங்கள் கொஞ்சம் நிதானித்து இருந்து கொள்வது மிக மிக நன்மையை அளிக்கும். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய குருவின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைய இருக்கின்றது. இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் சிம்மம் மற்றும் துலாம் ராசி நேயர்கள். நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பட்சத்தில் இன்றைய நாள் புதன்கிழமையில சனி பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற ஒரு நல்ல நாள். புதன் சனி தொடர்பு ஏற்படுகின்ற தினம். இந்த குறிப்பாக உடல் நிலையில பார்த்தீங்கன்னா, ஸ்கின் தோல் சம்பந்தப்பட்ட உடல் நல தொந்தரவுகள், நரம்பு சம்பந்தப்பட்ட உடல் நல தொந்தரவுகள், இந்த ரெண்டுத்துல பிரச்சனைகள் அதிகமாக இருப்பவர்கள் இன்றைய தினம் மருத்துவம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குயிக்காக சரியான மருத்துவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த மருத்துவத்தை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு முறை உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பெண் தெய்வம், எல்லை காவல் தெய்வம் சொல்லுவோம். இப்போ ஒரு உதாரணத்திற்கு படைவீட்டம்மன், காளிகாம்பாள், துலுக்கானத்தம்மன் அப்படின்னு இந்த ஊர் எல்லைகளில் இருப்பாங்க காவல் தெய்வம். அது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருப்பார்கள். அந்த மாதிரியான ஊர் எல்லைகளில் இருக்கக்கூடிய பெண் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்துவிட்டு இந்த தோல் சம்பந்தமான நரம்பு சம்பந்தமான உடல் உபாதைகள் இருப்பவர்கள் இன்றைய தினம் மருத்துவம் எடுத்தீர்கள் என்று சொன்னால் சிறப்பாக கேட்கும். ஆக இந்த தொந்தரவு இருப்பவர்கள் இதனை முயற்சித்து பலன் பெறுங்கள், நன்றாகவே இருப்பீர்கள். நாம் தொடர்ந்து 27 நட்சத்திர நண்பர்களுக்குமான பலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். மேஷம். மேஷத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல உயரம். உடல் நலன்ல இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் அப்படியே அமங்குகின்ற ஒரு ஆகச்சிறந்த தினம். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வும் நல்ல ஒரு வருமான ஓட்டமும் காணப்படுகின்ற ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது. பரணி. பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வருமானம் தொழில் அமைப்புகள் ஒருபுறம் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற அமைப்புகளில் இருந்தாலும் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் சின்ன சின்ன உடல் நல தொந்தரவுகளோடு இன்றைய தினம் நீடிக்கும். குறிப்பாக வயதானவர்களும் குழந்தைகளும் உடல் நலனில் சற்று கவனித்து இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினம் என்ன ஒரு நல்ல விஷயம் கிடைத்தாலும் ஒரு திருப்திகரமாக இருக்காத மாதிரியாகவே உங்களுடைய மனம் இருக்கும். ஆக போதும் என்கின்ற மனமே பொன்சை மனம் என்பதனை உணர்ந்து கிடைத்ததை பிடித்தவாறு ஏற்றுக்கொள்வது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். உடல் நிலையில கவனித்திருக்கணும், சரிங்களா? கிருத்திகை. மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஆகச்சிறந்த நாள். பொருளாதார ரீதியாக ஓரளவு நகர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் அமையப்பெறுகின்றது. உத்தியோகத்துல உங்க தொழில் அமைப்புகளில் நிலைத்த நீடித்த வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்பும் நல்ல தொழில் பொருளாதார ரீதியான ஏற்றத்திற்கான அமைப்பும் இன்றைய தினம் மிக மேன்மையாக உண்டு. ஆக மொத்தத்தில் உங்களுடைய தொழில் பொருளாதாரம் சார்ந்த அமைப்புகளில் ஒரு நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற அமோகமான நாள் இந்த நாள். ரோகிணி. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன கசப்புகளும் அளவுக்கு அதிகமான பணிச்சுமையையும் எதிர்கொள்வது மாதிரியான நாள் இந்த நாள். ஆக வேலை செய்பவர்களுக்கு உடன் வேலை செய்பவர்களாலேயே சின்ன சின்னதான கருத்து முரண்பாடுகள் அல்லது சிறு தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆக உடன் வேலை செய்பவர்களிடம் இன்றைய தினம் சற்று நிதானித்து கவனித்து செயல்பட வேண்டும். ஆனால் அங்கதான் தொழில் அமைப்புகளை தான் இன்னைக்கு பிரச்சனையே வரும். மாங்குன்னு உழைப்பீங்க, ஆனால் அதற்கு ஏற்ற மாதிரியான பலமான பொருளாதார பலன்களை இன்றைய தினம் அடைய மாட்டீர்கள். தொழில் உத்தியோகத்துல சற்று கவனம் தேவை. பெரிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. மிருகசீரிடம். ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய நாள். உத்தியோகத்துல உங்களுக்கென தனிப்பட்ட ஒரு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய தினமாக இந்த தினம் அமைகின்றது. உத்தியோகத்துல இடமாற்றங்களை எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குகின்ற நாள்.
உயர் அதிகாரிகளால் இன்றைய தினம் பாராட்டுதல்களை பெறுகின்ற ஒரு ஏற்றம் மிகுந்த தினமாகவும் இன்றைய தினம் அமைகின்றது. உயர்கல்வியிலையும் இன்றைய தினம் சின்ன மந்தத்தன்மை இருந்தாலும் நல்ல ஏற்றத்தை பெறுவீர்கள். கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. திருஆதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் உங்களை விட பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்க, பெரிய பதவிகள் இருக்கிறவங்கள இன்றைய தினம் தொழில் அமைப்புகளில் பகைத்து கொள்ள வேண்டாம். தகப்பனாரின் உடல்நிலையில சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும். அதில் கொஞ்சம் கவனிச்சிருக்க வேண்டியது அவசியம். குழந்தைகளினுடைய கல்வியிலும் குறிப்பாக உயர்கல்வி பயில்பவர்களுக்கு இன்றைய தினம் சற்றே தேக்க நிலை, மந்த நிலை படிப்பில் ஏற்படும், பார்த்திருக்கணும். சரிங்களா? புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகம்தனை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல மேன்மையான நாள், ஒரு நல்ல அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய தினமாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது. பிடித்த இடத்திற்கு உத்தியோக இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இந்த தினம் அமைகின்றது. பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல வருமான ஓட்டமும் பூர்வீகத்திலிருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரக்கூடிய ஆகச்சிறந்த மேன்மையான நாள் இந்த நாள். பூசம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு நான் எதுலேயும் பெரிதா நன்மைன்னு சொல்ற அமைப்புகளில் கிரக நிலைகள் இல்லை. உடல் நிலையிலும் தொழில் அமைப்புகளிலும் சற்றே கவனித்து இருக்க வேண்டியது அவசியம். அளவுக்கு அதிகமான முதலீடுகள் ஏதேனும் பேராசை கொண்டு இன்றைய தினம் முதலீடுகளை செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காதீர்கள். வயதானவர்கள், குழந்தைகள் உடல் நலன்னு ரொம்ப கவனமா இருந்துக்குங்க. ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திடீர் வருமானத்தையும் வெளியூர் வேலை வாய்ப்புகளையும் வெளியூர் பயணங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாள். இன்றைய தினம் உங்களுடைய செயல்கள் அனைத்தும் ஒரு மந்தமா நடக்கும். ஒரு சொல்ற அளவுக்கு ஸ்பீடா ஓடாது, ஆனால் வெற்றியை ஈட்டும், இலக்கையை அடைந்து விடுவீர்கள். ஆனால் அது நிதானமாகும். இடையில கொஞ்சம் தாமதங்கள், சில தடங்கல்கள், இதையெல்லாம் சந்தித்த பிறகே உங்களுடைய காரியங்கள் இன்றைய தினம் வெற்றியடையும். ஆக முதல் முயற்சியில் வெற்றி அடையவில்லை என்று துவள வேண்டிய அவசியம் கிடையாது. இறுதி வெற்றி உங்களுடையது. பணம் சார்ந்து பெரும் விஷயங்கள்ல அகலக்கால் வைக்காதீங்க. ஆனால் இயல்பான ஓட்டம் நன்றாகவே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாள். குறிப்பா தன் பூர்வீகத்தை விடுத்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போன்ற வெளியிடங்கள்ல வேலை, தொழில், வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த நாள் பொருளாதார ரீதியாக நல்ல வருமானத்தை வழங்கக்கூடிய ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை வழியிலிருந்து சில நல்ல லாபங்களும் நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவிக்கிடையில கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தேவையில்லாத கசப்புகளை குடும்பத்தில் ஏற்படுத்தி என்னைக்கோ போட்ட சண்டையெல்லாம் இன்னைக்கு எடுத்து பேசி பெருசு பண்ணி அதை ஒரு பஞ்சாயத்து ஆக்கிடுவீங்க. ஆக அன்பு நண்பர்களே, குடும்ப வாழ்வுதனில் சற்று நிதானித்து இருக்க வேண்டும் என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட்டால் இன்றைய தினம் மிக மிக சிறப்பானதாக அமையும். அதை ஒன்று பார்த்துங்க. அதே நேரத்தில் உடல்நிலையில கொஞ்சம் கவனிச்சிருக்கணும். பிடிவாத தன்மையை கொஞ்சம் இன்னைக்கு குறைச்சிக்கிறது மிக மேன்மை. உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்துல நல்ல முன்னுரிமைகள் கிடைக்கக்கூடிய நாள். உத்தியோகத்துல நீங்க இருக்கின்ற இடத்துல நீங்க தான் நல்ல பெயர் எடுப்பீங்க. கடன் அமைப்புகள் எல்லாம் கட்டுக்குள் வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த தினமாக அமையப்பெறுகின்றது. வயதானவர்கள், குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் படிப்புல இருந்து அந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தினம். கடன் பொருளாதார பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைய இருக்கின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆக இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். அதே போல் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல் நிலையில ஒரு மந்தத்தன்மையும் பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி இல்லாத நிலையும் இன்றைய தினம் காணப்படும். ஆக கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத இடங்கள்ல முதலீடு போடுறது, தேவையில்லாத இடங்கள்ல பொருளாதார ரீதியாக ஏதாவது சில அகலக்கால் வைக்கிறது, இந்த மாதிரியான சேட்டைகளை இன்றைய தினம் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். உடல் நிலையிலையும் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று. சித்திரை, கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு பெரிய ஏற்றமான நாளா அப்படிங்கிற நிச்சயமாக உண்டு. குழந்தை பாக்கியம் சார்ந்து இன்றைய தினம் ஒரு நல்ல செய்தி காணப்படுகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். உத்தியோகத்தில் இருந்து வந்த பின்னடைவான விஷயங்கள் எல்லாம் குறைந்து ஆரோக்கியம் மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைய இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தினுடைய
ஒரு நல்ல சிறப்பு என்னன்னா, உங்களுடைய பெயரும் புகழும் வெளிகட்டத்திற்கு, வெளிவட்டாரங்களுக்கு, வெளியிடங்களுக்கு தெரிகின்ற அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. சுவாதி சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஏற்ற மிகுந்த நாள் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்க குழந்தைகளின் உடல்நிலையில கவனமா இருக்கணும். இன்னைக்கு மனம் அப்படியே ஒரு மந்தமான தேக்கமான நிலையிலேயே உங்களுக்கு காணப்படும். கூடுமானம் வரையிலும் உங்களுக்கு ஏற்படுகின்ற மிக மந்தமான சூழ்நிலைகளின் போது ஒரு முடிவெடுத்து எதிலே செயல்பற்றாதீங்க. சரிங்களா? உங்களுடைய நலம் விரும்பி ஆசான்கள் நம்ம ஆலோசனை செய்து இன்றைய தினம் எந்த முடிவே எடுக்கணும். அவசரப்பட்டு சைன் பண்ணிடுறது, அவசரப்பட்டு ஏதாவது அந்த மாதிரி எதுவும் பண்ணி வச்சிடாதீங்க. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை. மன ரீதியாக மிக தடுமாற்றங்களை ஏற்படுத்தும். கால பைரவ வழிபாடு அதற்கு தீர்வளிக்கும். கவலை வேண்டாம். விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புத்திரபாக்கியம் சார்ந்த ஒரு நற்செய்தி உண்டு. இன்றைய தினம் பண வரவு சிறப்பாக இல்லை என்றாலும் உங்களுடைய பெயரும் புகழும் வெளிவட்டாரங்களுக்கு நன்றாக பகரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சமூகத்துல பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல பெயர்கள் எல்லாம் கிடைக்கும். ஆன்மீக ரீதியாகவும் சில நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம். விருச்சகத்தை சார்ந்த அனுஷ நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் படிப்பு உடல்நிலை இந்த இரண்டிலும் சற்று தேக்க நிலை. படிப்பு உடல்நிலை இந்த இரண்டிலும் சற்று தேக்க நிலை. இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய நாள் அமைகின்றது. அளவுக்கு அதிகமான முதலீடுகள் எதிலையாச்சும் போடுறது, குழந்தைகளினுடைய உடல்நிலை தொந்தரவாகும் போது நீங்களா ஒரு மெடிசன் எடுக்கிறது, இந்த மாதிரியான சேட்டைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த நாள் உடல் நிலையிலையும் கவனமா இருக்கணும். படிப்பு விஷயங்கள்ல குழந்தைகளுக்கு மந்தத்தன்மை ஏற்படும், அதுலேயும் கவனமா இருந்துக்கிடணும். கேட்ட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய தினம்தான். ஆரோக்கியம் ஓரளவு மேம்படப்படும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கட்டுமான பணிகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். படிப்பில் இருந்து வந்த மந்தத்தன்மை இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு சற்றே குறைகின்ற நாள் இந்த நாள். இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் வருமான ஓட்டம், தொழில் ஓட்டம் பெருசா இல்லைனாலும் நிச்சயமாக உங்களுக்கு கைகடிக்கிற அளவுக்கு லாபம் இல்லாமல் போகாது. ஏதாவது ஒரு வகையில் லாபங்கள் கிடைத்துவிடும். கவலைப்பட வேண்டாம். தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் வெற்றி அடைகின்ற நாள். சகோதர உறவுகள் நமக்கு உதவுவார்கள். பொதுவாகவே இன்றைய தினம் உங்களுக்கு கீழாக வேலை செய்பவர்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய, அதன் மூலமாக நீங்கள் நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. பூராட நட்சத்திரத்து நண்பர்களினை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா புதிய உத்தியோக மாற்றங்கள், புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் சார்ந்து புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், காலிங்ஸ்லாம் வரும். அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு அழகாக வேலை வாய்ப்புகளில் போய் சேர்ந்துடுறது நல்லது. நான் இந்த வேலைக்கு தான் செல்வேன், நான் அந்த வேலைக்கு தான் செல்வேன் அப்படின்லாம் போயிட்டு முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது பிரச்சனைக்குள்ளாயிரும். ஆக வாய்ப்புகள் கிடைக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வது இன்றைய தினம் மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு சிறப்பு. பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் தேவையில்லாத விஷயங்களில் போய் தலையிட்டு மூக்கொன்று அழிச்சு திட்டு வாங்கிட்டு வர்றது, அல்லது எதுவுமே பெருசாக செயல்படாமல் அப்படியே ஒரு மந்தமான நிலையில் வீற்று இருப்பது, இந்த மாதிரியான விஷயங்களால் இன்றைய தினம் நீங்கள் பீடிக்கப்படுவீர்கள். உடல் நிலையில சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமானது. சகோதர உறவுகளோடு சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படும், பார்த்துருக்கணும். சரிங்களா? உத்திராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஓரளவு வருமான ஓட்டம் கையில் கிடைக்கக்கூடிய நாள். தொழில் பொருளாதார ரீதியாக பெரும் உயரம் இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்திற்கான நாளாக இந்த நாள் அமைய பெறுகின்றது. கைமேல் காசு பார்க்கக்கூடிய இனிய தினம் இந்த தினம். திருவோணம் மகரத்தை சார்ந்த திருவோண நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு வருமான ஓட்டம் நன்றாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருமான ஓட்டம்லாம் இன்றைய தினம் ஒரு டைட் கொடுக்கும். தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு டைட் கொடுக்கக்கூடிய நாள். ஆரோக்கியத்துல ஒரு சில மந்த சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்ப ரீதியாகவும் சின்ன சின்ன நெருக்கடிகள், பிரச்சனைகளை சந்தித்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு திருவோண நட்சத்திர நண்பர்கள் இன்றைய தினம் தள்ளப்படுவீர்கள். அதுல கவனம் மறந்துக்கிடணும். அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உடல் நிலையில ஒரு மந்தத்தன்மை, தேக்க நிலை ஏற்படும். யாருக்கும் அவசரப்பட்டு இன்றைய தினம் வாக்கு கொடுக்க வேண்டாம். வீண் பேச்சுவார்த்தைகள், விவாதங்களை அப்படியே கட்டுப்படுத்தி உங்களுக்குள்ளாக வைத்துக் கொள்வது மிக மிக நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். சோம்பலை நீக்கினால் இன்றைய தினம் வெற்றி உண்டு. ஆனால் மிக கடுமையான சோம்பல் ஏற்படும், பார்த்திருந்துக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க. சரி, இன்றைய தினம் கும்பராசியை சார்ந்த
சதய நட்சத்திரத்து நண்பர்களுக்கு சதயத்தினை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஓரளவு பெருசா நான் சிறப்புன்னு சொல்ற அளவுக்கு இல்லை. உடல் நிலையில ரொம்ப கவனிச்சிருந்துக்கிடணும். தொழில் பொருளாதார ரீதியாக பெரும் அகலக்கால் வைப்பதை இன்றைய தினம் தவிர்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா இன்னைக்கு எல்லாவற்றிலும் ஒரு மந்தத்தன்மை, ஒரு தேக்க நிலை, போஸ்ட்போன் பண்றது, அப்புறம் பார்த்துக்கிடலாம், நாளைக்கு பார்த்துக்கிடலாம், எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடுற பழக்கங்கள் இன்றைய தினம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கின்றது. சற்று கவனமாக செயல்பாடு செய்ய வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் எல்லாவற்றிலுமே கொஞ்சம் நிதானமாக இருங்க, குறிப்பாக உடல்நிலை பொருளாதார ரீதியாக. சரி, பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவு நல்ல வருமான ஓட்டம் கிடைக்கக்கூடிய நாள், வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள், வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள்னு இந்த நாள் ஒரு சிறப்பு மிகுந்த நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது. பயன்படுத்திக்கோங்க. மீனராசியை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் உடல் நிலையில சற்று கவனம் தேவை. தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு மந்த நிலையும் பின்னடைவான, குறிப்பாக நஷ்டத்தை ஏற்படுத்துவது மாதிரியான விரயத்திற்கான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. ஆக அதில் சற்றே கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். ரேவதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா விரய செலவுகள் நடைபெற்றாலும் அதிக அளவு சுப விரயங்களாக அவை மாறும். கூடுமான வரையிலும் உடல் நிலையில சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது இன்றைய தினம் மிக மிக அவசியமானது. வெளியூர் பயணங்கள் எங்கு நேர்ந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன் மூலம் உங்களுக்கு ஏற்றம் உண்டு. அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.